அந்த லோன் ஆபீசர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் தப்பா நடந்துப்பாராம். துர்காங்கிற ஒரு பொண்ணு. சார் வணக்கம் சார், நான் தான் சார் துர்கா. சார் இவங்க தான் சார். இவங்க விஷயத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ஏற்கனவே அந்த லோன் ஆஃபீஸர் என்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டார் சார். லோன் கேட்டு போனப்ப இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நான் பரமண்ணனை பார்த்து விஷயத்தை சொல்லி அழுதேன் சார். அதுக்கு பரமண்ணன் லோன் ஆஃபீஸர் மேலே கை வச்சிட்டார் சார். அந்த கடுப்பில் எனக்கு லோன் கிடைக்காதபடி செஞ்சிட்டாரு சார். அதனால தான் இவங்கள வச்சு பரமண்ணன் மேலே பொய் கேசி போட்டிருக்காங்க சார். கிருஷ்ணவேணி வீட்ல அவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உள்ள போக முயற்சி பண்ணப்போ அந்த லோன் ஆபீசர் ஏற்பாடு பண்ண ரவுடிங்க என்ன தாக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு இவங்க தான் சார் சாட்சி. ஆமா சார், எங்க வீட்ல ரவுடிங்ல அந்த லோன் ஆபீசர் நிறுத்தி வச்சிருக்காரு சார். நல்ல வேலையா நான் அவங்கள அடிச்சு விரட்டிட்டேன் சார். இளமதி சண்டையெல்லாம் போடுறா, அந்த பரமன் தான் இவளை இப்படி கெடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல சார், நீங்க இந்த போட்டோவை பாருங்க. அந்த லோன் ஆபீசர் இவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில பூட்டிட்டு இவங்களுக்காக சாப்பாடெல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்து வெளியில நீங்க போக கூடாது, யார்கிட்டயும் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க சார். அக்கா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கக்கா. ஆமா சார், புகார நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். சரி சரி, வெள்ளச்சாமி சார், பரமனை வெளில விடுங்க. சரிங்க சார். உண்மையிலேயே பெரிய விஷயம் பண்ணிட்ட சண்டைக்கோழி. பொம்பளைங்களோட சக்தி ரொம்ப பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. அதை நான் கலாமாட்ட பார்த்துருக்கேன். அடுத்ததான் நான் அதை உங்ககிட்ட தான் பார்க்குறேன். நான் எப்போவுமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தலைவணைக்கு தான் போவேன். ஆனால் என்னைக்குமே அநியாயத்துக்கு அடிபணிஞ்சு போகவே மாட்டேன். இளமதி, உனக்கு மட்டும் இல்லை, உன் கூட வந்த இந்த தெய்வங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னண்ணா இப்படிலாம் பண்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ்மா தங்கச்சி. அக்கா ரொம்ப நன்றிக்கா. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நானாலாம் எதுவும் பண்ணல. உங்களை முன்ன பின்ன அதிகமா பார்த்தது கூட கிடையாது. அந்த லோன் ஆபீசர் தான் இப்படிலாம் பண்ணிட்டாரு தம்பி. பரவாயில்ல விடுங்கக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க தம்பி. சரி சரி போவோம். நம்ம இங்கேயே இருந்தோம்னா சில பேருக்கு வயிற்றுச்சல் வந்து அவங்க உடம்பு கெட்டு போயிடும். சரி, இப்பவே கருகிற வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பரமா பேசாம இரு. வெளியே வந்ததுமே எதுக்காக பிரச்சனை பண்ற? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வந்து சொன்னதுமே நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பரமனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப திரும்ப எனக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். வா பரமா போலாம். அப்பா காத்துட்டு இருப்பாரு. வா. இளமதி, நாங்க கிளம்புறோம். ஓகேக்கா, போயிட்டு வாங்கக்கா. அப்புறம் சார், ஊசி பத்திரம் வேற யாருக்காவது போட்டுற போறீங்க? கம்முன்னு போ. பரமா, எப்படி இருக்க பரமா? ஊர்ல இருந்து எதுக்குமா திடீர்னு வந்தீங்க? என் புள்ளைய தூக்கி ஜெயில வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு என்னால எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா நீங்க அதுக்காக இவ்வளவு தூரமா வருவீங்க? நீங்க ஊர்ல இருக்கீங்க, உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம் தான் நான் எந்த தகவலும் உங்கள்ட்ட சொல்லாம இருந்தேன். சரி விடு, மொத்தத்துல நீ நல்லபடியா வெளியில வந்துட்டல,
அதுவே போதும். வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. என் மேலே எந்த தப்பும் இல்லை. பொய் புகார் தான் கொடுத்துருக்காங்கன்னு இதோ இந்த புள்ள நிரூபிச்சிருச்சுமா. மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா? இந்த போட்டியில் கூட ஜெயிச்சு உங்கள்டெல்லாம் வந்து மன்னிப்புலாம் கிடைச்சே இளமதி, அந்த புள்ள தாம்மா இது. வா மா, இந்த புள்ள தாம்மா என்னை கஷ்டப்பட்டு பேசி வெளியெடுத்துச்சு. தேங்க்ஸ்மா இளமதி. பரவாயில்லம்மா. மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு பரமா. எங்க அப்பா பேரு குமரேசன். கொஞ்சம் பண பிரச்சனையால அந்த வட்டி சண்முகத்துக்கிட்ட பணம் வாங்கி, அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுமா. அதனால தான் இவங்க அப்பா என்கிட்ட உதவி கேட்டு வந்தாரு. அங்கேயே இருந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ அங்கதாம்மா தங்கியிருக்கேன். அம்மா, அதனால நம்ம வேலையெல்லாம் எதுவும் நிக்கலாமா? எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி பரமா, நீ செஞ்சா சரியாதான் இருக்கும். என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, இந்த குமரேசன் கொடுத்த வாக்குக்காக தாம்மா இதை செய்ய வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி பரமா, நான் திரும்ப ஊருக்கு கிளம்பணும். சரிங்கம்மா. பரமா, அடுத்த வாரத்துல மினிஸ்டர் வராரு, தெரியும்ல? தெரியுமா? நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டு சொல்லுங்க, மற்ற எல்லா வேலையும் நான் கவனிச்சுக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா, சரி. வரேம்மா. சரி, நீங்க கிளம்புங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரிங்க மேடம். அம்மா, என்னம்மா வழக்கமா நீங்க தான் பரமனை வெளியில எடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த இளமதி வந்து எடுத்திருக்கா. பரம உங்க கை நழுவி போயிட போறாம்மா. சண்டைக்கோழி, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லை. என்ன சொல்ற? ஏற்கனவே உனக்கு என்ன கண்டாலே ஆகாது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில நீ எனக்கா வந்து நிப்பேன்னு நான் நிஜமாவே நினைக்கல சண்டைக்கோழி. நான் ஒன்னும் நானா வரல, அப்பா சொல்லிதான் வந்தேன். இங்க பாரு, சும்மா என்ன வம்பு இழுக்காத. நானே ஏகப்பட்ட விஷயத்துல டயர்டா இருக்கேன். என்ன டயர்டு? போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போனதும் அப்பா ஒரே புலம்பல். ஸ்டேஷன் போய் பாக்குறேன்னு சொன்னதுக்கு என்னையும் எங்க அப்பாவையும் என் அம்மா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நர்மதா தான் அப்புறம் திறந்து விட்டா. எதுக்கு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? இதுவே ரிஸ்க்னா இன்னும் கிருஷ்ணவேணி அக்கா வீட்ல நடந்த விஷயத்த சொன்னா நீ என்ன சொல்லுவ? ஏன், என்னாச்சு? நான் அவங்கள போய் பார்க்கலான்னு போனேனா அவங்க வீட்ல இல்லன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டை பூட்ட உடைச்சுக்கிட்டு உள்ள போனேன். அங்க பார்த்தா திடீர்னு 2 ரவுடிங்க என்ன அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அந்த லோன் ஆபீசர் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இளமதி சொல்ற? அங்க கூட நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. ஏ, நான் என்ன ஹெல்ப் பண்ண? அன்னைக்கு நைட்டு நீ குடிச்சிட்டு வந்தப்பா ரவுடிங்க வந்தாங்கல்ல, ஆமா. அவங்க கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு சண்டை போட்டல. ஆமா. அத யோசிச்சு பார்த்து நீ எப்படி சண்டை போட்டியோ அதே மாதிரி நானும் சண்டை போட்டு அந்த ரவுடிங்கள அடிச்சு துரத்தி விட்டுட்டேன். ஆக மொத்தத்துல இந்த பரம இன்னில இருந்து உனக்கு குருவாயிட்டான். ஒழுங்கா குரு தட்சணையை கொடுத்து என்ன குருவாக்கிக்க. இன்னும் ஏகப்பட்ட வித்தையெல்லாம் என் கைவசம் இருக்கு, எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்றேன்.